யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு தென்னந்தோப்புண்டு விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது. இந்த தென்னந்தோப்பின் மொத்த அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 70 பரப்பு காணி, மொத்தமாக 70 பரப்பு காணிக்கு இந்த தென்னந்தோப்பு முழுவதுமாக இருக்குது. இந்த 70 பரப்பு காணி முழுவதுமாக தென்னம்பிள்ளை நட்டு இப்பொழுது பாலை தள்ளுகின்ற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வளர்ந்த நிலையில் தென்னங்கண்டுகள் இருந்து கொண்டிருக்குது. இந்த சிறிய தற்காலிக வீடும் இந்த தென்னந்தோப்புகளில் இருக்குது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த தென்னந்தோப்பு எந்த இடத்துல இருக்குது, இந்த தென்னந்தோப்பு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் முழுமையான வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே பாருங்கோ. யாழ் மாவட்டம், வட மாகாணம், இலங்கை முழுவதும் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. இப்போ வாங்கோ இந்த காணி பற்றி பார்ப்போம். இந்த தென்னந்தோப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டம் தெனங்கிழப்பு பகுதியில் தான் இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு போகிற A32 பிரதான வீதியில் தெனங்கிழப்பு பகுதியில் தான் இருக்குது. அதாவது சாவச்சேரியையும் தெனங்கிழப்பையும் இணைக்கிற சந்தியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த 70 பரப்பு தென்னம்பிள்ளையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தென்னம்பிள்ளைகள் பாலை வந்தபடி இருக்குது. கிட்டத்தட்ட காய்க்கிற பருவத்துக்கு இந்த தென்னம்பிள்ளைகள் வந்திருக்குது. இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு பரப்பு காணிக்குரிய விலை 10 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முழுவதையும் பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் காணும். அது ஏன் அப்படி என்று சொன்னால் பைப்லைனிங் வசதி செய்யப்பட்டிருக்குது. இந்த காணி முழுவதுமே பைப்லைனிங் வசதி செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆளே இந்த காணியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த காணிக்குரிய பைப்லைனிங் வசதி செய்யப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 70 பரப்பு இருக்கிற இந்த தென்னந்தோப்புக்கு ஒரு பரப்பு காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. இந்த தென்னந்தோப்பு பற்றிய வீடியோவை தொடர்ந்து பார்க்க இந்த தென்னந்தோப்பை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விவரம் பெறும். இப்போ நாங்கள் இந்த தென்னந்தோப்பு பற்றிய முழுமையான காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.
இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்தும் போது அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை தொடர்ந்து பாருங்கள்.